ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் பாமக. இவங்களுடைய ரெண்டு பேருடைய நிலைமை என்ன அப்படின்றது இதுவரைக்கும் அரசியல்ல தேர்தல் நெருங்கின்னு இருக்கு. இன்னும் இவங்க நிலைப்பாட்டை இன்னும் ஸ்ட்ராங்கா அறிவிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதன் மத்தியில ஊடால ஒருத்தர் பூந்து ஏன் இந்த ரெண்டு பேரும் நிலைப்பாடு இன்னும் அறிவிக்காம இருக்கிறாங்க, அதுக்கு ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிடக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில தான் ஒருத்தர் இப்ப கலங்க இறங்கி இருக்கிறாரு. யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளரா இருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி. இவர் பாத்தீங்கன்னா அன்புமணி தரப்பு கிட்ட என்ன பண்ணிருக்காரு, ரகசிய பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாரு. ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூன்றாவதா ஒரு அணியை உருவாக்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம நிக்க கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் என்ன பண்றாரு, அன்புமணி தரப்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா தகவல் வந்திருக்கு. குறிப்பா நீங்க தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துட்டீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாபெரும் மாநாடு ஒண்ணு போட்டாங்க. மாநாடு போட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட நம்ம கூட்டணி வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய போதாத காலம் பாஜக இந்த விஷயத்த என்ன பண்ணிச்சு, மோப்பம் பிடிச்சி உள்ள புகுந்து நீங்க எப்படி எங்களை விட்டுட்டு விஜய் கிட்ட போலாம், எங்களை மீறி நீங்க போயிருவீங்களா அப்படின்ற ஒரு ரேஞ்சில பாஜக என்ன பண்ணுச்சு, அதிமுகவை கிடுக்குப்பிடி போட்டு நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிச்சு. இப்போ அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு கூடயும் போக முடியல, பாஜக கூட ஒரு நிலையான ஸ்திரமான ஒரு தன்மையோட அவங்க கூட இருக்கவும் முடியல. அது ஊசலாடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கூட்டணி எப்ப வேணாலும் கல்தா கொடுத்துட்டு பாஜகவுக்கு கல்தா கொடுத்துட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு. இதன் மத்தியில தமிழக வெற்றி கழகம் கூட அதிமுகவை பகிரங்கமா விமர்சிக்க மாட்டாங்க, கூட இருக்கிற பாஜகவை விமர்சிக்கிறாங்களே கண்டி அதிமுகவை விமர்சிக்கவே மாட்டாங்க தமிழக வெற்றி கழகம். அதே போல அதிமுகவும் என்ன பண்ணுது, தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் விமர்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. இது எதை நோக்கி போகுதுன்னா, ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல ரெண்டு பேரும் ஒன்னா கை கோர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள்ல பேச்சுவார்த்தை இருக்கு. இந்த பக்கம் நீங்க பாமகவை எடுத்துட்டீங்கன்னா, பாமக என்னன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. ஐயா என்ன பண்றாரு, பாஜக கூட கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அந்த யோசனையில இருந்தாரு. ஆனா கடைசியில் அதிமுக பாஜக கூட போய் ஐக்கியம் ஆயிடுச்சு. இப்போ ஐயாவுடைய நினைப்பு என்னன்னா திமுக பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஐயா அவர்கள் என்ன பண்றாரு, காய்களை நகர்த்திட்டு வர்றாரு. அன்புமணி என்ன பண்றாரு, இல்ல எனக்கு மேல கத்தி தொங்குது, நான் பாஜக கூட தான் இருந்தாகணும், வேற வழியே இல்ல அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் செயல்பட்டு இருந்தாரு. சோ இந்த பேச்சுவார்த்தைகள் உச்சத்துல போயிட்டு தான் இப்போ பாமகவே ரெண்டு பிரிவா பிரிஞ்சு ஐயா தலைமையிலும் அன்புமணி தலைமையிலும் இயங்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு. இதன் மத்தியில அன்புமணி அவர்களும் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது வரைக்கும் தான் நம்ம பாஜகவுக்கு அடிமையா இருக்க முடியும், என்னைக்குனா ஒரு நாள் பாஜக தன்னுடைய சுயரூபத்தை காட்டாது என்ன விஷயம், அதனால இப்பவே நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஆயத்தமாயிரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அன்புமணியும் இறங்கி வந்துட்டாராம். இப்போ ஐயா என்ன சொல்லியிருக்காரு அன்புமணிக்கு, உனக்கு எம்பி பதவி அதிமுக தராது, அதனால அதிமுக கூட்டணியில நம்ம கூட்டணி வைக்க வேண்டாம், எம்பி பதவி கொடுத்தா கூட நம்ம கூட கூட்டணி வைக்கலாம், ஆனா இதுமேட்டு உனக்கு டெல்லி அரசியல் வேண்டாம், மாநிலத்துல உன் கவனத்தை செலுத்து, மாநிலத்துல நீ அடுத்தது அதிகாரத்துக்கு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, அதுல நீ கவனம் செலுத்துன்னு சொல்லிட்டு ஐயாவும் அன்புமணி அவர்களுக்கு அறிவுரை சொன்னதாகவும், அதன் அடிப்படையில எம்பி பதவிகளுக்கு போயிட்டு மத்த கட்சி வாசல போய் திறக்காம நிக்காம அன்புமணி அவர்கள் சைலண்டா இருந்ததாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சைலண்ட்டுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுறாங்க. என்னன்னா, தமிழ்நாடு அரசியல்ல பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சியா இல்ல, திமுகவுக்கு ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சியா பாஜகவும் அதிமுகவும் இல்ல, ஏன் இதை நம்ம பயன்படுத்திக்க கூடாது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி அவர்கள் நினைக்கிறதா தகவல் வருது. இதன் அடிப்படையில தான் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார்ல, தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே 2016ல பாமகவுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்தது பாத்தீங்கன்னா பாமகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் இருந்தவர் தான் ஜான் ஆரோக்கியசாமியும். சோ அதன் அடிப்படையில ஏற்கனவே நம்மளுக்கு அவங்களுக்கு பணியாற்றி இருக்கோம், சோ அன்புமணியோட நம்மளுக்கு கொஞ்சம் பழக்கமா இருக்கு. அதன் அடிப்படையில நீ ஏன் அன்புமணி கிட்ட போயிட்டு கொஞ்சம் விஷயத்த சொல்லி நம்ம பக்கம் இழுக்க கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகம் ஜான் ஆரோக்கியசாமி அனுப்பியிருக்கு. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது உண்மை அப்படின்னு
சொல்லிட்டு பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னும் போது தான் அதிமுக கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன் இப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைமையை நம்பி யாரும் வரதுக்கு தயாரா இல்ல. தேமுதிக, ஜி.கே. வாசன் போன்ற 1% ஓட்டு வச்சிருக்கிறவங்க கூட அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தப்படல அப்படின்றது இது வரைக்கும் உண்மையான சம்பவமா இருக்கு. சோ அந்த மத்தியில இப்ப பாமகவை, ஏன்னா பாமக பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல கணிசமான வாக்கு வங்கி என்ன பண்ணிருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க. சோ வட மாவட்டங்களை கவர் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் போதுமானதா இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல ஓட் பேங்க வாங்கிடலாம். நம்மளால ஆட்சி அமைக்க முடியாது, எதிர்கட்சியா போக முடியாது, எம்எல்ஏக்கள் நம்மள பெற்ற முடியாது. ஆனா இருந்தாலும் நம்ம ஓட் பேங்க வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துலதான் பாமக கூட ஏன் கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு தான் ஜான் ஆரோக்கியசாமி வச்சிருக்காங்க. சோ ஜான் ஆரோக்கியசாமியும் நம்ம அன்புமணி கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கிறதாகவும், அன்புமணி அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. சோ அதன் அடிப்படையில் ஒருவேளை இளைஞர்களுடைய பவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு, சோ அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுவார் அப்படின்ற ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் எப்போதுமே இருக்குது. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இது பிம்பம் தான். ஆனா இது நடைமுறைக்கு வருமானா சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுவார் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு. சோ இந்த பிம்பத்துக்குள்ள நம்மள போய் ஐக்கியம் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அன்புமணி அவர்களும் என்ன பண்றாரு யோசிச்சு வருவதாகவும், அதனாலதான் இது வரைக்கும் ஒன்னு அதிமுக கூட்டணியில நாங்க இருக்கோம், இல்ல பாஜக கூட்டணியில இருக்கோம் அப்படின்றத தெல்ல தெளிவா பாமக தரப்புல இருந்து சொல்லப்படாம இருக்கு. சோ இதை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகம் எப்படியாவது பாமகவை தன் பக்கம் இழுத்துறணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஜான் ஆரோக்கியசாமி மூலியமா என்ன பண்ணிருக்காங்க, அண்டர் டீலிங் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதா தகவல் இருக்கு. ஒருவேளை இந்த கூட்டணி அதாவது பாமக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உருவாயிருச்சுன்னா வட மாவட்டங்கள்ல ஒரு பெரிய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் தேர்தல் வகுப்பாளர்கள், தேர்தல் விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. ஏன்னா விஜயோடு இருக்கிற அந்த இளைஞர் பவர் வட மாவட்டங்கள்ல கணிசமான தொகுதி வாக்கு வங்கி வச்சிருக்கிற பாமக இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் தவிர்க்க முடியாத சக்தியா இந்த கூட்டணி வந்துரும் அப்படின்றதுதான் எல்லாருமே என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போக இந்த 2 கூட்டணியை சேர்ந்துருச்சுன்னா, அதாவது பாமகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா அதிமுக ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 2 கூட்டணியால நமக்கு டிராபேக் ஆயிரும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம உஷாராகணும்னா இந்த கூட்டணிக்குள்ளதான் போய் ஐக்கியம் ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அதிமுக காய்களை நகர்த்தின்னு இருக்கு. ஆனா பாஜக என்ன நினைக்குதுன்னா, பாமகவை எப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட நான் கூட்டணி சேர்த்து விட்டுருவேன், ஆல்ரெடி அதிமுகவே நான் விடல, இப்ப பாமகவை எப்படி நான் விட்டுருவேன் அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான் அவங்க காய்களை நகர்த்திட்டு வராங்க. ஆனா எதுவா இருந்தாலும் இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ ஒரு துணை தேவைப்படுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அவங்களால தனித்து நின்று களம் காண முடியுமானா முடியாது. 234 தொகுதியிலும் அவங்க தனித்து நின்றாலும் அங்க ஓட் பேங்க் வராது, டெபாசிட் இழப்பாங்க, நிக்கிற வேட்பாளர்கள் எல்லாமே டெபாசிட் இழப்பாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இவ்வளவு ஏன் விஜய் அவர்களே தோற்பார் அப்படின்றதுதான் உண்மையான செய்தியா இருக்கு. அவர் வட மாவட்டங்களில் நின்னாலும் தென் மாவட்டங்களில் நின்னாலும் எந்த மாவட்டத்துல எந்த தொகுதியில விஜய் அவர்கள் நின்னாலும் அங்க தோல்வி விடுவார். அதற்கான வியூகங்களை திமுக ஆணித்தனமா அழுத்தமா என்ன பண்றாங்க, நகர்த்திட்டு வராங்க. அதுல எந்தவித மாற்று கருத்துல ஒருவேளை அதிமுக விட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆனா திமுக விட்டு கொடுக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு துணை தேவைப்படுது, அது எந்தவித மாற்று கருத்துல. அதனாலதான் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்ப அதிமுக வராது அப்படின்னும் போது ஆப்ஷனா பாமகவையும் உள்ள இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் மத்தியில தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்டியும் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஏன்னா பாமக, தேமுதிக, தாவேக அப்படின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்ம தேர்தலை நின்று நம்ம ஓட் பேங்க் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இதன் அடிப்படையில ஜான் ஆரோக்கியசாமி பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் கிட்ட ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தகவல் வந்திருக்கு. இது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்றத. ஒருவேளை பாமகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி சேர்ந்துட்டா எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.